அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். திரு அவையானது நம் மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் அவர்களின் விழாவை கொண்டாடுகின்ற நன்னாளிலே கோட்டாறு மறை மாவட்டம், குழித்துறை மறை மாவட்டத்தோடு இணைந்து அகமகிழ்கிறது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய நாளில் கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்த அன்பிற்கினிய அருள்பணியாளர் ஆல்பர்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஆல்பர்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர் அனஸ்தாஸ் என்பவர்களை குழித்துறையுடைய இரண்டாவது ஆயராக நியமனம் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் உளமகிழ்வோடு வாழ்த்துகிறோம். அவருடைய இந்த ஆயர் பணியை நாம் நம்முடைய இறைவேண்டலில் நினைத்துக் கொள்வோம். அவர் தொடங்குகின்ற இந்த பணியில் இறை ஆசியோடு, அன்னை மரியாளுடைய உடனிருப்போடு சிறந்த விதத்தில் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஆற்றலை கடவுள் அருள வேண்டும் என நாம் உளப்பூர்வமாக மன்றாடுவோம். அருள் பணியாளர் ஆல்பர்ட் அவர்களை நாம் நன்கு அறிவோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் பல நிலைகளில் பணியாற்றியவர், அனைத்து மக்களையும் அறிந்தவர் என்றும் கூட சொல்லலாம். சில பங்குகளில் பணிக்குழுக்களில், அதையும் கடந்து புனித பவுல் இறையியல் கல்லூரியில் பல ஆண்டுகளாக மேய்ப்பு பணி இறையியலை கற்றுத்தந்தவர். எனவே நாம் அனைவருக்கும் மிகவும் அறிமுகமானவர், நம்முடைய அன்பிற்கினியவர். எனவே அவரை உளமகிழ்வோடு கோட்டாறு மறை மாவட்டம் வாழ்த்துகிறது. இந்த மறை மாவட்டத்திலிருந்து கடவுள் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து பிரிந்த நம்முடைய அன்போடு கூடிய குழித்துறை மறை மாவட்டத்திற்கு தந்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறார். எனவே இந்த மறை மாவட்டங்கள் இணைந்த ஒரு பணியை மேற்கொள்வதற்கு இது சிறந்த ஒரு வாய்ப்பாகும் என நான் நம்புகிறேன். இறைவனுடைய ஆட்சி இங்கு உதயமாகுவதற்கு, நாங்கள் இருவருமே இணைந்து உழைப்பதற்கும் இது சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் என நாங்கள் விரும்புகிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்களையும் மறைசாட்சி புனித தேவ சகாயம் அவருடைய விழா நல்வாழ்த்துக்களையும் இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நன்றியுணர்வோடு இந்த அருமையான வேளையிலே நான் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன், கடவுளை புகழுகின்றேன். குழித்துறை மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நியமனம் செய்திருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே கடவுளினுடைய அருள் துணையை நம்பி நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன். நான் தகுதியற்ற அடியவனாக இருந்தாலும் கூட இறைவன் என்னை நம்பி இந்த அருமையான பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அன்பு கொடை, அருள் கொடை, இறைவன் தந்திருக்கின்ற ஒரு இலவச கொடை. எனவே கடவுளினுடைய ஆற்றலில், வல்லமையில் முழு நம்பிக்கை வைத்து நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன். புனித அன்னை தெரசா அருமையாக சொல்லுவது போல, கடவுளினுடைய கரங்களில் நான் ஒரு சிறிய பென்சில். எனவே இந்த வார்த்தைகளோடு தான் கடவுளினுடைய அருள் ஆற்றலை நம்பி நான் என்னை முழுமையாக இந்த ஆயர் பணிக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன். புனித தேவசகாயம் என்னும் மாபெரும் மறைசாட்சியை பாதுகாவலராக கொண்டு உயிர் துடிப்போடு இயங்குகின்ற குழித்துறை மறை மாவட்டத்திலே மிகச்சிறப்பாக பணியாற்றுவதற்காக நான் முன்வருகின்ற இந்த வேளையில் நம்முடைய பாதுகாவலர் புனித தேவசகாயம் வாழ்ந்து காட்டிய அவருடைய சாட்சிய வாழ்க்கையை பின்பற்றி ஆயர் பணியில் நான் என்னுடைய வாழ்வில் சான்று பகர இறைவனுடைய அருளை இறைஞ்சுகின்றேன். எனவே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். சிறப்பாக நம்முடைய குழித்துறை மறை மாவட்டத்திலே நாம் சீரும் சிறப்புமாக பல்வேறு பணிகளை செய்து இணைந்து திட்டமிட்டு நல்ல பணிகள் செய்வதன் மூலம் நாம் நம்முடைய மறை மாவட்டத்தை உயிர் துடிப்புள்ள ஒரு இறையாட்சி சமூகமாக கட்டியெழுப்ப உங்கள் அனைவருடைய இறை வேண்டலையும் இந்த நேரத்திலே நான் இறைஞ்சி வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. எங்கள் குழித்துறை மறை மாவட்டத்தின் தேர்வுநிலை ஆயராக நியமனம் செய்யப்பட்டுள்ள பேரருள் தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு குழித்துறை மறை மாவட்டத்தின் சார்பாக, குறிப்பாக இளம் குருக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பணிசிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.